I welcome you to learn English. ஒரு வார்த்தையிலிருந்து ஒரு லாங் சென்டென்ஸ் இப்போ கிரியேட் பண்ணலாம். வாட் அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம். அதோட என்ன உனக்கு வேண்டும் அப்படின்னு சேர்க்க போகிறோம். வாட் யூ வாண்ட். கரெக்டாக கிராமர் அப்ளை பண்ணுறப்ப வாட் டு யூ வாண்ட் அப்படின்னு வரும். வாட் யூ வாண்ட் அப்படிங்கிறது எக்ஸாக்ட் ட்ரான்ஸ்லேஷன். வாட் அப்படின்னா என்ன, யூ உனக்கு, வாண்ட் வேண்டும். வாட் யூ வாண்ட் கரெக்டான கொஸ்டின். கிராமட்டிக்கலாக கரெக்டாக கேட்குறதுக்கு வாட் டு யூ வாண்ட். அந்த யூ பக்கத்தில் ஹீ இருந்துச்சுன்னா, சிங்குலர் இருந்துச்சுன்னா வாட் டஸ் ஹீ வாண்ட் அப்படின்னு வரும். ஸோ அந்த வாட் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வாட் டு யூ வாண்ட் வரை வந்திருக்கோம். அடுத்தடுத்து எக்ஸசைஸில் நீங்கள் இதை லாங் சென்டென்ஸாக மாற்ற போகிறீங்க. ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். வாட் அப்படின்னு ஒரு வேர்டு எடுத்துக்கிட்டோம், அதோட 2 வேர்ட்ஸ் ஆட் பண்ணி வாட் யூ வாண்ட் அப்படின்னு கொண்டு வந்தோம். கிராமட்டிக்கலாக வாட் டு யூ வாண்ட், உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கொண்டு வந்தாச்சு. இப்போ உங்களுடைய டர்ன். வாட் டு யூ வாண்ட், உனக்கு என்ன வேண்டும், உனக்கு என்ன தெரிய வேண்டும் அப்படின்னு அந்த கேள்வியை மாற்றணும். உனக்கு என்ன தெரிய வேண்டும், அப்போ என்னென்ன வார்த்தைகள் ஆட் பண்ணணும் அப்படின்னு யோசிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். அதே மாதிரி லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், உனக்கு இதை பற்றி என்ன தெரிய வேண்டும், இதையும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வாட் டு யூ வாண்ட், உனக்கு என்ன வேண்டும். வாட் டு யூ வாண்ட் டு நோ, உனக்கு என்ன தெரிய வேண்டும். வாட் டு யூ வாண்ட் டு நோ, இந்த வாண்ட்டுக்கு அடுத்து டு நோ ஆட் பண்ணியிருக்கோம். வாட் டு யூ வாண்ட் டு நோ, உனக்கு என்ன தெரிய வேண்டும், உனக்கு இதை பற்றி என்ன தெரிய வேண்டும். வாட் டு யூ வாண்ட் டு நோ அபவுட் திஸ். ஸோ இதே மாதிரி ஒரு வாட் அப்படிங்கிற ஒரு வேர்டு எடுத்துக்கிட்டோம், அதை லாங் சென்டென்ஸாக, அது ஒரு லாங் கொஸ்டினாக இப்போ மாற்றிருக்கோம். இன்னும் கண்டினியூ பண்ணலாம். நவ் இந்த சென்டென்சஸை ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். வாட் டு யூ வாண்ட் டு நோ அபவுட் திஸ், உனக்கு இதை பற்றி என்ன தெரிய வேண்டும், என்னிடம் சொல்லுங்கள். இதை நீங்கள் சொல்லணும். நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினை, இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஷியூராக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வாட் டு யூ வாண்ட் டு நோ அபவுட் திஸ், உனக்கு இதை பற்றி என்ன தெரிய வேண்டும். டெல் மீ, என்னிடம் சொல்லுங்கள். சிம்பிளான சென்டென்ஸ் பாருங்கள். டெல் அப்படிங்கிறது வேர்ப், மீ அப்படின்னா என்னிடம். டெல் மீ. ஐ டெல் யூ அபவுட் தட், நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். ஐ டெல் யூ அபவுட் தட். இப்போ இந்த வாக்கியத்தை லாங் சென்டென்ஸாக மாற்றுவோம். ஐ டெல் யூ அபவுட் தட், நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். உங்களுக்கு என்ன வேண்டுமோ நான் அதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு லாங் சென்டென்ஸாக நீங்கள் மாற்றணும். ட்ரை பண்ணி பாருங்கள், எந்த வார்த்தை சேர்த்தா அந்த சென்டென்ஸ் அந்த மீனிங் கொடுக்கும். உங்களுக்கு என்ன வேண்டுமோ நாம் அதை பற்றி சொல்கிறேன். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், நான் இப்போது சொல்கிறேன், கவனி. இந்த 2 சென்டென்சஸையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஐ டெல் யூ அபவுட் தட், நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். ஐ டெல் யூ வாட் யூ வாண்ட், உங்களுக்கு என்ன வேண்டுமோ நான் அதை பற்றி சொல்கிறேன். இந்த சென்டென்ஸ் பாருங்கள், வாட் யூ வாண்ட். இதவே நம்ம கொஸ்டினாக சொல்கிறப்ப வாட் டு யூ வாண்ட் அப்படின்னு கேட்போம். உனக்கு என்ன வேண்டுமோ, உங்களுக்கு என்ன வேண்டுமோ அப்படின்னு சொல்கிறப்ப வாட் யூ வாண்ட் அப்படின்னு வருது. ஐ டெல் யூ வாட் யூ வாண்ட். இந்த இடத்துல ஐ டெல் யூ வாட் டு யூ வாண்ட் அப்படின்னு கேட்டால் அது கொஸ்டினாக மாறிடும். ஐ டெல் யூ, நான் சொல்கிறேன், வாட் டு யூ வாண்ட், உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு போயிடும். ஐ டெல் யூ வாட் யூ வாண்ட், உனக்கு என்ன தேவையோ அதை நான் சொல்கிறேன். ஐ டெல் யூ வாட் யூ வாண்ட். இந்த இடத்துல டூ தேவையில்லை, ஏன்னா இது கொஸ்டின் கிடையாது. ஐ டெல் யூ வாட் யூ வாண்ட், உங்களுக்கு என்ன வேண்டுமோ நான் அதை பற்றி சொல்கிறேன். ஐ டெல் யூ நவ், நான் இப்போ சொல்கிறேன், லிசன், கவனிங்க. ஐ டெல் யூ நவ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது இந்த சென்டென்ஸ். ஐ டெல் யூ நவ் லிசன். ஐ டெல் யூ நவ் லிசன், நான் இப்போது சொல்கிறேன், கவனி. நீங்கள் கேட்டிருந்தால், இப்போ இன்னொரு லாங் சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் கேட்டிருந்தால், நீங்கள் முன்னரே கேட்டிருந்தால், நீங்கள் முன்னரே என்னிடம் கேட்டிருந்தால். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு லாங் சென்டென்ஸ் சொல்ல போகிறீங்க. ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா தான் எந்த இடத்துல மிஸ்டேக் வருது, எந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ ட்ரை பண்ணாமல் இருக்க வேண்டாம், ஷியூராக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மாடல் சென்டென்சஸை பார்த்து நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள். நவ்
ட்ரை தீஸ் சென்டென்சஸ். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். ஐ டெல் யூ நவ் லிசன். நான் இப்போது சொல்கிறேன் கவனி. இஃப் யூ ஆஸ்க்டு, இஃப் வந்துருச்சு பாருங்கள். இஃப் யூ ஆஸ்க்டு, நீங்கள் கேட்டு இருந்தால். அந்த இருந்தால் அப்படிங்கிறது தான் இஃப். நீங்கள் கேட்டிருந்தால். இஃப் யூ ஆஸ்க்டு. இஃப் யூ ஆஸ்க்டு இயர்லியர், நீங்கள் முன்னரே கேட்டிருந்தால். இயர்லியர் அப்படிங்கிறது முன்னாடியே நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா இஃப் யூ ஆஸ்க்டு இயர்லியர். இஃப் யூ ஆஸ்க்டு மீ இயர்லியர். ஸோ கரெக்டாக எந்த இடத்துல அந்த மீ வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். திஸ் இஸ் கால்ட் எ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். இஃப் யூ ஆஸ்க்டு மீ இயர்லியர், நீங்கள் முன்னரே என்னிடம் கேட்டிருந்தால். இங்கிலீஷில் இஃப் கண்டிஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இஃப் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த 3 டைப்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த சேனலில். இப்போ நம்ம அதை அப்ளை பண்ண போகிறோம். இஃப் யூ ஆஸ்க்டு மீ இயர்லியர், நீங்கள் முன்னரே என்னிடம் கேட்டிருந்தால். நீங்கள் முன்னரே என்னிடம் கேட்டிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அந்த இடத்துல இஃப் கிளாஸ் அப்ளை பண்ண போகிறோம். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் அந்த ஃபார்முலாவை நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். இஃப் கிளாஸ் வீடியோஸ் பார்க்காதவங்க இந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸோடைய லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். எந்த லாங்குவேஜ் படிக்கிறப்போவும் இலக்கணம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏதாவது ஒரு இடங்களில் ஏதாவது ஒரு இலக்கணம் தேவைப்படும். இங்கிலீஷ்லேயும் அதே மாதிரி தான். இப்போ இஃப் கிளாஸ் ஆல்ரெடி படித்தவங்களுக்கு இந்த இடத்துல ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். இஃப் யூ ஆஸ்க்டு மீ ஏர்லியர், நீங்கள் முன்னரே என்னிடம் கேட்டிருந்தால். ஐ வுட் ஹாவ் டோல்டு யூ. இந்த ஐ வுட் ஹாவ் டோல்டு யூ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் முன்னரே என்னிடம் கேட்டிருந்தால் நான் உங்களிடம் சொல்லியிருப்பேன். இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் கேட்கலை, நான் சொல்லலை அப்படின்னு அர்த்தம். ஸோ இஃப் கிளாஸோட செகண்ட் டைப் இது. இஃப் யூ ஆஸ்க்டு மீ இது பாசன்ஸ். ஐ வுட் ஹாவ் டோல்டு யூ. இந்த வுட் ஹாவ் அப்படிங்கிறத பற்றியும் செப்பரேட் வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். நான் உங்களிடம் சொல்லியிருப்பேன். ஐ டெல் யூ நவ் த ஃபுல் டீட்டெயில்ஸ். நான் முழு விவரங்களையும் இப்போது சொல்கிறேன். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ நான் சொல்ல போகிறேன். ஐ டெல் யூ நவ் த ஃபுல் டீட்டெயில்ஸ். ஸோ இது வந்து ஐ ஆம் டெல்லிங் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. ஐ டெல் யூ நவ் அப்படின்னு சொன்னாலே போதும். இந்த எக்ஸசைஸில் பண்ண மாதிரியே ஒரு வேர்டு எடுத்துகிட்டு அந்த வேர்டை வச்சு ஒரு லாங் சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணணும். அடிஷ்னலாக வேர்ட்ஸ் ப்ராப்பராக சேர்த்து எந்த இடத்துல எந்த வார்த்தையை சேர்க்கணும் அப்படின்றத கிராமட்டிக்கல் ரூல் படி சேர்த்து ஒரு லாங் சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராக்டிஸ் இது. ஒரு வேர்டு எடுத்து நீங்கள் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் ரொம்ப நல்லா டெவலப் ஆகும். ஸோ எழுதுறது மாதிரியே உங்களால் பேசவும் முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.